அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னா, செவ்வாய் பகவான் யாருக்கு நல்ல புத்தி கொடுப்பார், யாருக்கு கெட்ட புத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? செவ்வாய் பகவான்னாலே கோபக்கார கிரகம். சரிங்களா? கோபக்கார கிரகம். அந்த கோபக்கார கிரகமான செவ்வாய் பகவான் லக்னத்துல இருந்தாலோ அல்லது லக்னத்தை பார்த்தாலோ அவங்க கோபக்காரங்களா இருப்பாங்க. கடுமையான கோபக்காரங்களா இருப்பாங்க. சரிங்களா? கடுமையான கோபக்காரங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கோபக்கார கிரகமான செவ்வாய் பகவான் தனுசு லக்னத்தில் இருக்கிறான்னு வைங்க, அவங்களுக்கும் கோபம் வரும். அவங்களும் கோபப்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய கோபம் நியாயத்தின் அடிப்படையிலான கோபமா இருக்கும். தர்மத்தின் அடிப்படையிலான கோபமா, கண்ணியத்தின் அடிப்படையிலான கோபமா தனுசு லக்னக்காரர்களுக்கு அந்த லக்னத்துல செவ்வாய் இருக்கிற போது அவர்களுக்கு அப்படிப்பட்ட கோபம் வருமே தவிர அர்த்தமில்லாத கோபமோ அல்லது பொறாமை நிறைந்த பொறாமை குணம் கொண்ட பொறாமைக்கார கோபமோ அவங்களுக்கு வராது. சரிங்களா? அதே செவ்வாய் பகவான் மிதுன லக்னத்தில் இருக்கிறான்னு வைங்க, அவங்களுக்கு தேவையே இல்லாத கோபங்கள், தேவையே இல்லாம காரணமே இல்லாம கோபப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீண் வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வம்பா வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதோடங்க அவங்க மனசுக்குள்ள பொறாமை குணம், கள்ளத்தனம், கபடத்தனம், சூது, மற்றவங்க படக்கூடிய துன்பத்தை பார்த்து மகிழக்கூடிய புத்தி படைச்சவங்களா, அடுத்தவங்க அடையக்கூடிய துன்பத்தை, வேதனைய, துயரத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய புத்தி உள்ளவங்களா மிதுன லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரே கிரகம்தான் செவ்வாய், ஒரே ஒரு கிரகம்தான். அந்த ஒருவர் இங்க இருக்கும்போது இப்படிப்பட்ட புத்தி, அங்க இருக்கும்போது அப்படிப்பட்ட புத்தி. தனுசுக்காரங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கிறார், மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு கெட்ட புத்தி கொடுக்கிறார். ஏன், என்ன காரணம், எதனால இந்த வேறுபாடு, மாறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் தனுசு லக்னத்துக்கு யோகாதிபதி சுபர், மிதுன லக்னத்துக்கு அவயோகாதிபதி அசுபர். தனுசுக்கு சுபர், மிதுனத்துக்கு அசுபர். நாம் எந்த ஒரு கிரகத்தையுமேங்க அந்த கிரகம் சுபகிரகமா அல்லது அந்த கிரகம் அசுப கிரகமா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. அந்த கிரகம் ஜாதகத்துல லக்னத்துக்கு சுபகிரகமா அசுபகிரகமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய அடிப்படையில தான் எந்த ஒரு கிரகமும் ஒரு மனிதனை வழி நடத்தும், செயல்படுத்தும், பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க. சரி, தனுசு லக்னத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு நல்ல புத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான், மிதுன லக்னத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு கெட்ட புத்தி கொடுக்கிறார் செவ்வாய் பகவான். இந்த நிலை உறுதியானதா, இறுதியானதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. அந்த தனுசு லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானையோ அல்லது மிதுன லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானையோ வேற ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தாலோ அல்லது அந்த செவ்வாயை வேற ஒரு கிரகம் பார்த்தாலோ அந்த கிரகத்தின் அடிப்படையிலான தன்மையும் அந்த ஜாதகர்கிட்ட ஏற்படும். அதற்குண்டான மாற்றங்களும் அந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ஏற்படும், மிதுன லக்னக்காரங்களுக்கு ஏற்படும். எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகம் சேர்ந்திருக்குது, அந்த கிரகத்தினுடைய அடிப்படையிலான தன்மை அந்த ஜாதகர்கிட்ட உருவாகும். இதுதானுங்க ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கக்கூடிய புதிர்கள், வியப்புகள், விந்தைகள். சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? வணக்கம், விடைபெறுகிறேன்.